ஓகே. சோ வந்து இப்ப துபாய்ல நடந்த கார் ரேசிங்ல அஜித் வந்து வின் பண்ணிருந்தாரு, அது தெரியும்ல. சோ அதுல வந்து இன்டர்வியூல என்ன சொல்லிருக்காருன்னா, விஜய் வாழ்க அஜித் வாழ்கலாம் வந்து சொல்றதை விட்டு எப்ப நீங்க வாழ போறீங்கன்னு கேட்டிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கரெக்டா தான் ப்ரோ சொல்லியிருக்காரு. இந்த விஜய் அஜித்னு தொங்குறதை விட நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு போனாலே பெட்டர் தானே. ஆனா இத்தனை வருஷம் இல்லாம எதுக்கு இப்ப அவர் அதை சொல்லியிருக்காரு? இத்தனை வருஷம் எவ்வளவு இன்டர்வியூஸ் எல்லாம் வந்து கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் சொல்லாம அந்த கார் ரேசிங்ல வின் பண்ணிட்டு சொல்லியிருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தெரியலையே, அவர் அப்போதான் சான்ஸ் கிடைச்சிருக்கும், அப்போ அதனால சொல்லியிருக்காரு. நிறைய பேர் அவர் இரிட்டேட் பண்ணியிருக்காங்க போல, அந்த கார் ரேசிங் முடிச்சு இழுக்கிறதெல்லாம் பண்ணியிருக்காங்க போல, அதான் அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போங்க ஏன்ற மாதிரி பேசியிருக்காரு. ஓகே, இப்போ வந்து அஜித் அப்புறம் விஜய் அவர் வந்து பாத்தீங்கன்னா சினிமா விட்டுட்டு இப்போ பாலிடிக்ஸ் போறாரு. அஜித் வந்து நான் எப்பயாவது படம் கொடுப்பேன், நான் ஃபுல்லா கார் ரேசிங் போறேன். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ வர நடிகர்கள் எல்லாருமே அவங்க பேஷன் நோக்கி போறாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க பேஷன் பத்தி போறாங்கன்னா லைக் அவங்க சினிமால பண்ண வேண்டியதை பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க லைஃப்ல வேற என்ன பாக்கணுமோ, என்ன பொறுத்த வரைக்கும் அது பிரச்சனை இல்லைன்னு தான் பொறுத்தோம். எல்லாருக்கும் அவங்களுமே வந்து செலிபிரிட்டினா அவங்களும் ஹியூமன்ஸ் தான். ஸோ அவங்களுக்கும் ஒரு பேஷன் இருக்கும், அவங்களுக்கும் அவங்க பிடிச்சதை செய்யணும்னு ஆசையா இருக்கும். அவங்க வந்து இப்போ நம்மள மாதிரி பானி பஸால ஷாப்பிங் போனா அது பண்ண முடியாது அவங்களால. ஸோ அவங்களுக்கு எது பிடிக்குமோ அது அவங்க பண்ணா தப்பில்லைன்னு தோணு எனக்கு. அஜித் வாழ்க விஜய் வாழ்கதை சொல்லிட்டு நீங்க எப்போ வாழ போறீங்கன்னு கேட்டிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் சொல்றதுதான் கரெக்ட். நம்ம எப்போ வாழணும் தான் நம்ம பார்க்கணும். மத்தவங்க எப்படி வாழ்ந்தா வாழ நமக்கு இல்லை, நம்ம எப்படி வாழ போறோம் தான் நம்ம பார்க்கணும். ஆனா வந்து அஜித் வந்து எல்லாத்துக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறாரு. தலை சொன்னா வைக்கிறாரு, அஜித்தே கடவுள் சொன்னாலே இது பண்றாரு. இப்ப கடைசியில எப்படி சொல்றாரு? சோ ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப அப்செட் ஆயிருக்காங்க. அப்படிலாம் நாங்க ரசிகர், நாங்க அப்செட் ஆகல. அவர் சொல்றது வரவே இருக்கும். நீங்க அஜித் ரசிக்கிறாங்க, அப்ப நீங்க வந்து அப்செட் ஆகல. அப்செட் ஆகல, நல்லா இருக்கணும். அப்ப அவர் சொல்றது வந்து 100% கரெக்ட். சரி, ஆனா அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, இதுக்கப்புறம் வந்து நான் ரேசிங்ல தான் ஃபுல்லா நான் இது வைக்க ஃபுல்லா அந்த கவனம் ஃபுல்லா அதுல தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்றாரு. படம் வந்து ஓரளவுக்கு தான் தருவேன்னு இருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? போதும், அவர் சம்பாதிச்சது போதும்னு அவர் நினைச்சிருப்பாரு. ஆனா அவர் வருஷத்துக்கு ஒரு படம் தானே கொடுக்குறாரு. வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்தாலும் நாங்க பார்ப்போம், 3 வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்தாலும் பார்ப்போம். அதெல்லாம் சில பேர் சொல்றாங்க, அவர் விருப்பப்படல. அவர் விருப்பப்படல. ஆனா வந்து எல்லாத்துக்குமே அவர் வந்து இப்படி சொல்லிட்டே இருக்காரு. அதாவது ரசிகர் மனசை ரொம்ப புண்படுத்திட்டே இருக்காரு. அதெல்லாம் புண்படுத்தணும் நீங்க எப்படி சொல்றீங்க? நாங்க புண்படவே இல்லையா? அது நீ தப்பான கருத்து. அதெல்லாம் முட்டாள்தனம். ஃபேனா தான் ரசிகரா பார்க்கலாம், தவிர கடவுள்லாம் நம்ம சொல்லக்கூடாது. இவ்வளவு இன்டர்வியூஸ் வந்து இத்தனை வருஷத்துல இவ்வளவு இன்டர்வியூஸ் கொடுக்காம அந்த இன்டர்வியூல மட்டும் ஏன் அவர் அப்படி சொல்லணும்? எந்த இன்டர்வியூ? அந்த ரேசிங்ல ஜெயிச்சார் பாத்தீங்களா, அந்த இன்டர்வியூல மட்டும் ஏன் அவர் இத வந்து மென்ஷன் பண்ணி சொல்லணும்? ஏன் இத்தனை வருஷத்துல சொல்லிருக்கலாமே? அது அவருடைய சொந்த கருத்து, அதெல்லாம் நம்ம சொல்ல முடியுமா? அத சொல்லணும்னு சொல்லிருப்பாரு. ஆனா அவர் என்ன சொன்னாலும் நீங்க வந்து அவர் என்ன சொன்னாலும் ஏத்து போறாங்க. அஜித் வாழ்க விஜய் வாழ்க சொல்றதை நிறுத்திட்டு நீங்க எப்போ வாழ போறீங்கன்னு கேட்டிருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறது அப்படின்னா, ஆக்சுவலி அவர் என்ஜாய்மெண்ட் பண்றாரு. பட் அவரை வச்சு நம்மளும் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். பட் அதுல எல்லாத்துக்குமே தடையை போடுறாரு. தலைக்குன்னு சொன்னா அதுக்கு ஒரு தடை போட்டாரு, கடவுள்னு சொன்னா அதுக்கு ஒரு தடையை போட்டாரு, எல்லாத்துக்கும் அவர் போட்டே போறாரு. பட் என்னன்னா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அது கரெக்ட் தானே. இப்போ நீங்க வந்து எனக்காக சொல்றீங்க, அவருக்காக சொல்றீங்க, நீங்க எப்போ உங்களுக்காக சொல்ல போனா அவ்வளவு. இப்போ நமக்கு வந்து அது ஒரு என்டர்டைன்மெண்டா அதை வச்சுக்கணும். மூவிஸோ இல்ல செலிபிரிட்டிஸோ அவங்க பார்க்க நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி வச்சுக்கிட்டா ஓகே. பட் அதவே வந்து ஃபுல் டைமா பண்றது எல்லாருக்குமே அது இதுதானே. ஆனா வந்து இவ்வளவு வருஷத்துக்கு இல்லாம இப்ப அந்த ரேசிங்ல ஜெயிச்சதுனால அந்த இன்டர்வியூல கொடுத்திருக்காரு. ஏன் வந்து அது நம்ம இதுலயே வந்து கொடுத்திருந்தா கூட ஓரளவுக்கு மக்களுக்கு ரீச் ஆயிருக்குமே. சரி, அப்படி இல்ல. இப்போ அங்கங்கும் போது வேர்ல்டு வைட் அது ஸ்ப்ரெட் ஆகுது இல்லையா? இப்போ நம்ம இங்கன்னா வந்து நம்ம சேனல்ஸ் மட்டும் தான் கவர் ஆகும். மிஞ்சி போனா என்ன நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள கவரும். அங்கங்கும் போது நமக்கு நேஷனல் லெவலில் கவுது. ஆக்சுவலி அவர் வந்து ஒரு தமிழ்லன்னு நான் போய் அவர் ஒன்றும் பார்ட்டிசிபேட் பண்ணல இல்லையா? ஒரு இந்தியன் ஃபிளாக்காக தானே பண்ணியிருக்காரு. அது இன்னும் கொஞ்சம் நல்ல ரீச் இருக்கும், மக்கள் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஆனா வந்து அவர் ஒன்னொன்னுக்கும் சொல்ல தடை போறதுனால நம்ம ரசிகர்கள் வந்து ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. அதை பத்தி என்ன நினைச்சு? அது அப்படிதான், அது ஒன்றும் பண்ண முடியாது. அவர் இப்ப இல்ல, அவர் அப்பையில இருந்து அப்படித்தான். அவர் ஃபர்ஸ்ட் ஃபேன்ஸ் கிளப் கழிச்சதுல இருந்தே அவர் அப்படித்தானே. அது அவரோட ஃபேன்ஸுக்கு தெரியும் இல்லையா அவர் அப்படிதான். அப்படிங்கறனால பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. என்ன அப்ப வேற என்னதான் சொல்றது? நாங்க என்ன ஏகே வாழ்க அப்படியே நாங்க கத்திட்டு பண்ணாங்க என்ன பண்ணுவோம்? அப்ப அவர் தான் தலை அப்படின்னா அவர் தான் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம அதுக்கு அடுத்த புது பேர் வச்சுக்க வேண்டியதான். அடுத்த பேர் வைக்கும் போது அதே ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு அடுத்து போக வேண்டியதான், ஜம்ப் ஆயிட்டே இருக்க வேண்டியதான். அவரு நான் எத்தனை தடவை வேணா போடுங்க, தலையெல்லாம் உடச்சிக்கிட்டு நாங்க போயிட்டே தான் இருப்போம். ஓகே, இப்போ விஜய் அவர் வந்து சினிமா விட்டுட்டு பாலிடிக்ஸ்ல போறாரு. இப்போ அஜித்தும் வந்து சினிமா பண்ணுவாரு, ஆனா வந்து ஓரளவு பண்ணுவாரு. கார் ரேசிங்ல தான் வந்து ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சொல்லியிருக்காரு. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வந்து அவங்க கரியரை நோக்கி போறாங்களே, அதை பத்தி உங்களுடைய கருத்து? ஆக்சுவலி விஜயோட டிசிஷன் வந்து ரொம்ப போல்டானது.
நிறைய பேர் நிறைய பேர் என்னன்னா முதல்ல சினிமாக்குள்ள வரதே வந்து ஒரு பாப்புலாரிட்டிக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன் அப்படின்னா அந்த பாப்புலாரிட்டி வச்சு அவங்க என்ன பண்ண முடியும், என்ன அதனால என்ன அவங்க கெயின் பண்ண முடியுங்கிறது தான். பட் விஜய் அதே தான், சேம் தான். அவரும் பாப்புலாரிட்டினா என்ன பண்ண முடியும், பட் அவர் வந்து அதை ஒரு நல்ல இடத்துல எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறாரு. யோசிச்சு பாருங்களேன், அவருக்கு வந்து இப்போ என்ன ஒரு இயர்லி ஒரு 200 crores வருமா, என்ன எப்படி டாக்ஸ் கீக்ஸ் பே பண்ணாலே ஒரு 150 above தான் வரும்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு. அப்படி ஒரு பொசிஷன்ல இருந்துட்டு ஒரு மனுஷன் கீழே வரதுங்கிறதே வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ என்னன்னா நிறைய பேர் இந்த பாலிடிக்ஸ் பண்றது என்னம்னா, பாலிடிக்ஸும் பண்றாங்க இதுவும் பண்றாங்க, கரியருமாக. இவர் அப்படிலாம் இல்லையே, எனக்கு கரியரே தேவையில்லை, நான் மொத்தமா விட்டுட்டேன், எனக்கு சம்பாரிச்ச வரைக்கும் போதும், இதுக்கப்புறம் நான் வந்து செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி நல்லது. ஆக்சுவலி இது விஜய் எனக்கு தெரிஞ்சு நான் சப்போர்ட் தான் பண்ணணும். அஜித்தை பத்தி நான் தான் சொல்றேன் இல்லையா, அவர் வந்து வருஷத்துக்கு ஒரு படம் கொடுக்கறது பெரிய விஷயம். நீங்க அதே ஒரு படத்தை விடுங்க, நீங்க ஒரு படத்துக்கு வந்து அவர் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றதே பெரிய விஷயம். நீங்க வந்து படத்தெல்லாம் எதிர்பார்க்க கூடாது, அதெல்லாம் நம்ம 2-3 இயர்ஸ்க்கு ஒரு டைம். அது வந்து நம்ம எப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார் மாதிரி ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி பாத்துக்கணும். அது எப்பயாவது வரும்போது கடவுளே அப்படி கும்பிட்டுக்கணும். அதை விட்டு போட்டு எங்களுக்கு வருஷம் கொடுங்க அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. நான் என் வேலையை பார்த்து கார் ஓட்டுவேன், கேப் கிடைச்சா நான் ஒரு படம் பண்ணுவேன், அதை நீங்க பாத்துட்டு சந்தோஷப்பட்டு அதோட அதை விட்டுறணும், அதையும் கொண்டாடக்கூடாது. அதுக்கெல்லாம் பர்மிஷன் கிடையாது. நான் விடுவேன், விட்டீங்கன்னா பாருங்க, பார்த்துட்டு போய் ஃபேமிலியை பாருங்க. அவரோட ஃபுல் ஃபோக்கஸ் அப்படித்தான், என்னை பார், அதுக்கப்புறம் ஃபுல்லா ஃபேமிலியை பாரு, இதே வேலையா பார்க்காத. நம்ம அஜித் அவர் வந்து துபாயில நடந்த கார் ரேசிங்ல அவர் வின் பண்ணிருந்தாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ ஒண்ணு கொடுத்திருந்தாரு ரொம்ப வருஷம் கழிச்சு. அந்த இன்டர்வியூல அஜித் வாழ்க விஜய் வாழ்க சொல்றதை விட்டு நீங்க எப்ப உங்களுக்காக வாழ போறீங்கன்னு கேட்டிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் கரெக்டா தான் சொல்றாருமா. எப்ப பார்த்தா ரசிகர்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ரசிகர்கள் யாரும் வந்து அவங்க வாழணும் இவங்க வாழணும்னு சொல்றாங்க. ஆனா எந்த ரசிகர்களும் தான் வாழணும்னு நினைக்கிறதே கிடையாது. எடுத்துக்காட்டு சொல்ல போனாக்கா, ஒரு விஜய் படம் ரிலீஸ் ஆனிச்சு, கோயம்பேடு ரோகிணி கிட்ட பாருங்க, இளைஞர்கள் வந்து ஃபர்ஸ்ட் டேல வந்து செலிப்ரேஷன் பண்ற பேர்ல கீழே விழுந்து ஒரு உயிர் போயிடுச்சு. விஜய் சொன்னாரா எனக்காக கெட் அவுட்ல பாலை ஊத்து மாலை போட்டுன்னு யாரா சொன்னாரா? அஜித் சொன்னாரா? கிடையாது. ஒரு ரசிகர்கள் வந்து ரசிகர்களாவே இருக்கணும். இப்போ சூர்யா பிடிக்கணும் சூர்யா படம் பாருங்க, ரஜினி பிடிக்கும் ரஜினி படம் பாருங்க. அதுக்காக அவர் கடவுளை போல பார்த்துக்கிட்டு அவங்க ஓடி போய் போட்டோ எடுக்கிறது, கீழே போய் உழுவுறது, உயிரை கொடுக்கறது வந்து அது சரியான முறை கிடையாது. இளைஞர்கள் நல்லா யோசிச்சு முடிவு பண்ணணும். ஏன்னா இளைஞர் இந்த உலகம் வந்து வாழ்க்கையை இந்த இளைஞர் கையில தான் இருக்குது. இது மாதிரி வியாழத்தனமா இருந்துக்கிட்டு பெற்றவங்களை அலட்சியப்படுத்திக்கிட்டு இல்லாம முதல்ல பெற்றவங்கள குடும்பங்களை முதல்ல பாருங்க, அதுக்கப்புறமா நடிகர்களை பாக்குறதுங்கிறது நல்லது. ஆனா வந்து எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இத்தனை வருஷம் கழிச்சு ஏன் அவர் வந்து இப்ப வந்து சொல்லணும், அதுவும் அந்த இன்டர்வியூல எதுக்கு சொல்லணும், ஏன் முன்னாடியே சொல்லிருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே. அவர் எப்பவுமே சொல்லிட்டு தாமா இருக்கிறாங்க. எப்பவுமே வந்து என்ன வந்து தூக்கி கொண்டாடுன்னு யாருமே சொல்லலாமா? அஜித் யாரா சொல்லியிருக்காரா, இல்ல விஜய் யாரா சொல்லியிருக்காளா? எனக்கு வந்து ஒரு படம் எடுக்கும்போது நீங்க பால் காவரி எடுங்க, பால் அபிஷேகம் பண்ணுங்க, இல்ல ரஜினி யாரோ எந்த நடிகர் யார் வேணா இருக்கட்டும், யாரா சொல்லியிருக்காங்களா? கிடையாது. இவங்களா உருவாக்கிக்கிறாங்க. நாளைக்கு நான் கூட ஒரு மூவில நடிச்சு ஃபேமஸ் எல்லாம் எனக்கும் பால் அபிஷேகம் பண்ணுவாங்க. அது தேவையில்லையே. பால் குடிக்க மட்டும்தான். சரிங்களா? ரசிகர்கள் ரசிக்கணும், படம் பார்க்கணும், என்ஜாய் பண்ணுங்க, அதுக்கப்புறம் குடும்பத்தை பாருங்க. இது வந்து நான் ஒத்துக்க மாட்டேன். இப்ப வந்து விஜய் அவர் வந்து சினிமா விட்டுட்டு அரசியல் போறாரு. அஜித் அவர் வந்து பாத்தீங்கன்னா சினிமால இருப்பேன் ஆனா முழுக்க முழுக்க கார் ரேசிங் பண்ணுவேன்னு சொல்லிருக்காரு. சோ இந்த மாதிரி நடிகர்கள் வந்து திடீர்னு இந்த மாதிரி டைம்ல இப்படி பெரியறாங்களே, இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? விஜய் அரசியலுக்கு வரதை நான் வந்து வரவேற்கிறோமா, அங்க வரட்டும். ஏன்னா யாரு வேணாலும் அரசியலுக்கு வரலாம். ஆனா யாரு தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்ய போறாங்க தான் தெரியும். வரதுக்கு முன்னாடியே அவங்க வருவாங்களா, வந்தா நல்லது செய்வாங்களா, வந்தா தான் தெரியும். ஒருத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தா தான் தெரியும். ஸோ அவங்க வந்தா நல்லதுதான், நல்லதுதான், சந்தோஷம் தான். தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யறனாக்கா கண்டிப்பா நாங்க வரவேற்கிறோம். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இப்ப அது மாதிரி அஜித் சார் வந்து வரல அப்படின்னா யாரும் ஃபோர்ஸ் பண்ண தேவை கிடையாது. அவருக்கு என்ன ஷூட்டிங் பிடிக்கு, அவருக்கு மெயின் என்ன ஆரம்பத்துல வந்து கார் ரேஸ் பைக் ரேஸ், அவருக்கு அவர் ரேஸ் மேன் தான். இப்போ ரீசெண்டா சொன்னாரு, நான் வந்து ரேஸ் முடிகிற வரைக்கும் நான் ஷூட்டிங் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு இதுல பேட்டியில சொல்லியிருந்தாரு. சொன்ன மாதிரியே அவர் 3வது இடத்துல ஜெயிச்சு ஒரு மாபெரும் வெற்றியை கொடுத்திருந்தார், இந்தியாவுக்காக கொடுத்திருக்காரு. ரொம்ப சந்தோஷம். அஜித் சாருக்கு வாழ்த்துக்கள். சரிங்களா? அதனால வரவேற்கிறேன். அவங்க பண்றது இருக்கும். யாரும் நீங்க ஏன் வரல, அவங்க ஏன் போறாரு, ஏன் நீங்க ஸ்டெப் எடுக்கலன்னு கேட்கறதுக்கு இதெல்லாம் கிடையாது. அவங்க விருப்பம், அது விருப்பப்பட்டா அவங்களும் வரட்டும், யாரும் வந்தாலும் வரட்டும்மா. தேங்க்யூ அண்ணா. இப்ப அஜித் வந்து ரேசிங்ல ஒரு போட்டி ஒன்று நடந்தது பாத்தீங்களா, அதாவது துபாயில நடந்ததுல அவர் 3rd பிரைஸ் வாங்கிட்டாரு. சோ அதுக்கப்புறம் அவர் வந்து ரொம்ப வருஷம்க்கு அப்புறம் அவர் இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அந்த இன்டர்வியூல அவர் என்ன சொன்னார்னா, அஜித் வாழ்க விஜய் வாழ்க இந்த மாதிரி சொல்றதை விட்டுட்டு நீங்க எப்ப வாழ போறீங்கன்னு கேட்டிருக்காரு. அவர் சொல்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் அஜித் சார் வந்து நல்லா தான் சொல்லியிருக்காரு. நீங்க குடும்பத்தை பாருங்க, எல்லாத்தையும் நல்லா தான் சொல்லியிருக்காரு. அது ஒன்றும் தப்பே கிடையாது. அவரு நீங்க எங்களை பார்க்காதீங்க, ஃபர்ஸ்ட் உங்க ஃபேமிலியை பாருங்க. நான் சொன்னது தப்பே கிடையாது, நல்லதுதான், நல்ல விஷயம் தான் அது.
ஆனா இவ்ளோ நாள் இல்லாம அந்த ரேஸ் அந்த இன்டர்வியூ அப்போ மட்டும் ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறாங்களே, அது எப்படி நினைக்கிறீங்க? அது எப்படி சொல்றதுன்னா, அது ஆமா இவ்வளவு வருஷமா ஒரு இந்த ரேஸ் 20 இயர்ஸா கழிச்சு இப்போ இந்த ரேஸ் 3rd பிளேஸ் வந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷமாவும் இருக்குது. ஆனா அவர் சொல்றது வந்து என்ன சொல்றது நம்மளுக்கே தெரியல. அவர் சொல்லிக்கிறாரு, நல்லா தான் சொல்லிக்கிறாரு, அவள் தான். ஆனா அதான் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இத்தனை வருஷம் இன்டர்வியூ கொடுக்கல, இத்தனை வருஷத்துல எதுவுமே சொல்லல, இப்ப மட்டும் வந்து ஏன் வந்து இப்படி சொல்றாரு? ஏன்னா அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்றது ஆரம்பத்துல இருந்து சொன்னது, அது அப்பயே தடுக்கிறத விட்டு இப்ப சொன்னா மக்கள் கேட்டுருவாங்களா அப்படின்னு சொல்றாங்களே. சொல்றது எனக்கே புரியலையாமா. சரி, நீங்க வந்து சொல்வீங்களா அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்றது? நான் வந்து விஜய் ஃபேன்மா, அஜித் ஃபேனும் கிடையாது. நான் பக்கா விஜய் ஃபேனு. இப்போ வந்து அஜித் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அஜித் பிடிக்கும்னு சொல்ல, அஜித் ரொம்ப பிடிக்கும். நான் விஜய் ஃபேனு. ஆமா, அஜித்தே காலையில சொல்றாங்க. அது என்ன சொல்ல, ரசிகர்கள் எல்லாம் சொல்றாங்க அது. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படி கூப்பிடாதீங்கன்னு சொல்றாரு. ஏன் அஜித் அவர் வந்து இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுட்டே இருக்காரு? அவருக்கு எதனால இப்படி சொல்றாருன்னு நினைக்கிறீங்க? அவர் ரசிகர் வந்து வானா சொல்றாருங்கம்மா அவரு. ஓகேங்களா, அது ஒண்ணு. அதுக்கப்புறம் நீங்க ரசிகர் இருடுங்க, ஆனா ரொம்ப இது பண்ணாதீங்க. ஒரு வாட்டி ஏதோ படத்துல கோயம்பேல பாத்தீங்களா, ஒரு பையன் ஆக்சிடென்ட் இறந்துட்டான் பாருங்க. அதெல்லாம் ஏன் தேவையா அதெல்லாம் கேக்குறாங்க. அது நேத்துல என்னத்துக்கு அப்படின்னு கேக்குறாங்க. சோ நம்ம நல்லதுக்காக அவர் சொல்றாரு. நம்ம நல்லதுக்காக சொல்றாரு அவரு. ஓகே, நான் இப்போ கடைசி இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர் வந்து படம் வந்து லாஸ்டா ஒரு படம் நடிச்சிட்டு அரசியல் போறாரு. சோ அஜித் பாத்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரேசிங்ல போறாரு. அதனால படம் கொடுக்கறதே ரொம்ப ரேர். சோ இவங்க அவங்க பேஷனை நோக்கி போறாங்களே, நீங்க எப்படி பாக்குறீங்க? பெரிய பெரிய ஸ்டார்ஸ் போறாங்க, சோ அதை எப்படி பாக்குறீங்க? விஜய் வந்து ஒரு பெரிய ஸ்டார்மா. அவரு 200 கோடி சம்பளம் வாங்குறாரு. அவர் வந்து எலெக்ஷன் வர்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் தான். அது எலெக்ஷன் ஜெயிச்சா அவரு இருப்பாரு, இல்லைன்னா மறுபடியும் சினிமாக்கே வந்துடுவாரு. எனக்கு அதான் தோணுதுமா. நீங்க அப்படி ஆமா. ஓகே, அஜித் அவர் வந்து இப்ப ரேசிங் போறாரு. ஆமா. அத பத்தி எப்படி நினைக்கிறீங்க? அவரும் படம் வந்து எப்பவுமே அவர் வருஷத்துக்கு ஆமா, வருஷத்துல ஒரு படம் தான் விடுவாரு அவரு. அதுவும் கொடுப்பாரா இல்லையன்ற ஒரு சந்தேகம் வர வந்துச்சு. அதை எப்படி பாக்குறீங்க? அவரும் அதேதான்மா. அவருக்கு முக்கியம் வந்து ரேஸ் தான். அவரு படம் இப்போ ஃபர்ஸ்ட் மாதிரிலாம் கிடையாது, ரேஸ் தான் முக்கியம் அஜித்துக்கும். அவரு இதே மாதிரி கொடுப்பாரு, வருஷத்துக்கு ஒரு படம் அதான் கொடுக்குறாரு. ஆனா முக்கியமான ரேஸ் தான் அவருக்கு, அஜித் சாருக்கு. அண்ணா, இப்ப வந்து இந்த கார் ரேசிங்ல வந்து துபாய்ல அவர் வின் பண்ணதை பாத்திருப்பீங்க. அவர் இன்டர்வியூல வந்து ஒன்னு சொல்லியிருக்காரு, என்னன்னா அஜித் வாழ்க விஜய் வாழ்க சொல்றதை விட்டு நீங்க எப்போ வாழ போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. சோ அதை பத்தி உங்களோட அது கண்டிப்பா ஜெனியூனான கொஸ்டின் தான். இப்போதைக்கு அவர் சொல்ற மாதிரி சோஷியல் மீடியா வந்து அவ்வளோவா ஆர்கானிக்கா இல்லை, அங்கங்கே அடிச்சுக்கிறாங்க. ஸோ அது அவருக்கு பிடிக்கலன்றது ஃபர்ஸ்ட்லேருந்தே நமக்கு தெரியும். அதை தான் அவர் ரொம்ப நாள் கழிச்சு இன்டர்வியூ கொடுத்ததுனால அது கண்டிப்பாக அவர் யூஸ்வலாக வந்து ஒரு லெட்டர் பேடில் சொல்லிடுவார். ஸோ இன்டர்வியூவில் சொல்லணுன்றதுக்காக அவர் சொல்லிட்டார், அவர் மனசில் இருந்ததை சொல்லிட்டாரு, அவ்வளோதான். ஆனா இத்தனை வருஷம் இல்லாம இப்ப சொல்றதுக்கான காரணம் என்ன? ஏன்னா அந்த ரேசிங்ல ஜெயிச்சதுனால அவர் அப்படி சொல்றாரா, இல்ல இங்கே வந்து சில இன்டர்வியூஸ் கொடுக்கும் போது கூட சொல்லிருக்கலாமே? இல்லை, பொதுவாக ஒரு இன்டர்வியூ கொடுக்குற ஆள் கிடையாது. ஸோ இப்போ அது வந்து ஒரு பெரிய ஃபோரம். ஸோ அங்கே சொன்னால் எல்லாருக்குமே ரீச் ஆகும், குளோபலி ரீச் ஆகுன்றதுக்காக அவர் சொல்லியிருக்காரு. ஆனா அஜித்தோட ரசிகர்கள்லாம் இது கேட்ட உடனே ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்களே, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? அவர் சொன்னது சரியா இல்ல தப்பான்றத ஒரு கன்ஃபியூஷன்லயே இருக்காங்க எல்லாருமே. இல்லை, அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அவங்களும் வந்து எப்படி இருந்தாலும் தலை சொல்றதை ஏற்றுப்பாங்க. ஸோ அதனால எதையும் ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இப்போ வந்து அஜித் அவர் வந்து அவரோட கரியர் வந்து இப்ப சினிமா விட்டுட்டு இப்ப அரசியலுக்கு போறாரு. அஜித் அவர் என்ன சொல்றாருன்னா, அவரும் சினிமா விட்டுட்டு விடல, ஆனா வந்து ரொம்ப ரேரு அப்படின்னு சொல்லிட்டு ரேசிங் போறாரு. சோ இந்த பெரிய பெரிய தலைவர்கள் இவங்க வந்து அவங்களோட கரியர் நோக்கி போறாங்களே, அதை பத்தி என்ன படம் வருமா? ஏன்னா இவங்க தான் இப்ப பீக்ல இருக்காங்க, ரஜினி கமலுக்கு அடுத்தது. இல்லை, நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஆக்டர்ஸ் ஆல்ரெடி வந்துட்டாங்க. ஸோ இவங்களுக்கும் கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு. ஸோ அவங்களோட பேஷனை நோக்கி போகிறாங்க. ஒருத்தர் வந்து பப்ளிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு வராரு, ஒருத்தர் ஆஸ் யூஷுவல் அவரோட பேஷனை நோக்கி போகிறாரு. ஸோ அது நல்ல விஷயம்தான். அஜித் அவர் வந்து பாத்தீங்கன்னா துபாய்ல கார் ரேசிங்ல வின் பண்ணியிருந்தாரு. அங்க இன்டர்வியூல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் வாழ்க அஜித் வாழ்கன்னு சொல்றதை விட்டு நீங்க எப்ப வாழ போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அது நியாயம்தான். அவர் வேலையை அவர் பாக்குறாரு, உங்க வேலையை நீங்க பாக்குறீங்க, என் வேலையை நான் பாக்குறேன். கரெக்ட் தானே? ஆனா வந்து ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க, என்னடா தலை இப்படி சொல்றாரு அப்படின்னு. எல்லாம் ஒண்ணு இல்ல, இவரு போனா இன்னொருத்த வரும், அவர் இன்னொருத்த போனா இன்னொருத்த வரும். அப்படி தமிழருக்கு ஆளா இல்ல, அடிக்கிறதுக்கு ஆளா இல்ல, அதெல்லாம் விட்டுற வேண்டியதான். காலப்பக்கம் மாறிடும். ஒரு காலத்து அஜித்தே தலைவர் சொல்லிருந்தாங்க, அஜித்துக்கு அப்புறம் வள்ளி எல்லாம் வந்துட்டே போயிட்டே இருக்க வேண்டியதான். கமல் வந்தாரு, போயிட்டே இருக்க வேண்டியதான் அடுத்தது. ஆனா வந்து இவ்வளவு வருஷம் இல்லாம இப்ப ஏன் அவர் இந்த மாதிரி சொல்லணும்? என்ன காரணமா? ஒரு காரணமும் இல்ல, அவங்க பொழப்பாடுலாம் சொல்றாங்க, வெளிப்படையா சொல்றாங்க. வந்து இதுல என்ன காரணம்? என்ன காரணம்? அரசியல் இது அவரா பண்றாரு, நல்லா ஒண்ணு இல்ல. அவன் வேலையை அவனை பாருங்கன்னு சொல்றாரு, நல்லது தானே? இப்ப
இப்ப விஜய் அவர் வந்து சினிமா விட்டு அரசியலுக்கு போறாரு. அஜித் அவர் வந்து சினிமா பண்ணுவேன் ஆனா எனக்கு கார் ரேசிங் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி போறாரு. சோ வந்து நடிகர்கள் எல்லாருமே இப்படி போறதுனால படம் வந்து யார் தான் கொடுப்பா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்படி எல்லாம் இல்லைங்க, வந்துட்டே தான் இருப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. இது காலம் மாறி போச்சு, அந்த ஒரே மாதிரி இருக்காது. அவ்வளவுதான். இது அடுத்து விஜய் சேதுபதி வராரு, இன்னொருத்த வரான், போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்ப நீங்க எது வந்தாலும் ஏத்துப்பீங்களா? யாரு? ஆமா, ஏன்னா எம்ஜிஆர் இருந்தா அவர் போயிட்டு காலம் முடிஞ்சு போச்சா? சிவாஜி வந்து முடிஞ்சு போச்சா? அதோட அடுத்து வந்து கமல் வந்தார்ல, அடுத்து ரஜினி வந்தார்ல, அடுத்து கமல் இவர் வந்தாரு, அந்த மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியதான். சோ அதனால நீங்க வந்து அத பத்தி பெருசா ஒண்ணு இது பண்ண வேண்டியது இது அவசியம் கிடையாது. ஆனா இவரு போனா இன்னொருத்த வருவான், கண்டிப்பா வருவான். ரசிகர்கள் எல்லாமே ஒரு பக்கம் என்னடா இது இப்படி பண்றாங்களே, நம்ம விஜய் அவர் அதுக்காக தூக்கில தொங்க முடியும் போய் ஏமா அவன் போய் பாடுபட்டா வந்தீங்கிறான். இவன் அடிச்சு 100 ரூபா டிக்கெட் போட்டு வாங்குறோம், டிக்கெட் கொடுத்து பாக்குறேன். அதோட நிறுத்திட்டு போகணும். பாலாபிஷேகம் பண்றது, கட்டாபிஷேகம் பண்றது பணச்சோம். அப்படியா யாராவது பணச்சோனாங்களா? அதான் தப்பு. இப்ப உன் பொழப்ப பாரு, முடிஞ்சு போச்சு. 100 ரூபா கொடுத்து பாத்தியா, மூடி போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். கரெக்ட்டா பேசுறீங்களே. அவ்வளவுதான். இந்த காலத்துக்கு ஏத்தவரை அவ்வளவுதான். சோ வந்து படம் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்துட்டு உங்க வேலைய பாருங்க. அவ்வளவுதான். சொல்றது கரெக்ட். கரெக்ட். அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க. நீ போய் உங்க வேலையை பாரு, உங்க கூட போக பாரு, உங்க தாய் தகப்பனை பாரு, குடும்பத்தை பாரு. கரெக்ட் தானே?